ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா நாயகத்துக்கு அருமை சின்ன வாப்பா சையதுனா ஹம்சா ரலியல்லாஹு தஆலா ரெண்டு பேரை கூப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதா ஃபாத்திமா நாயகியுடைய திருக்கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ண சொல்றாங்க. மாப்பிள்ளை யாரு? மாப்பிள்ளை யாரு? நாயகத்துடைய அருமை திருமகன்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன நெருக்கமானவர்கள் எல்லாம் மிக மிக நெருக்கமானவர்கள் சையதுனா கைருல் பஷர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. கல்வத்திலே ஜல்வத்திலே ரசூலுல்லாஹ்வுக்கு காதிமா இருந்தவங்க சித்திக் ரலியல்லாஹு போட சித்திக் ரலியல்லாஹு போனா போய் மாஷா அல்லாஹ் இஜ்மா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரு சன்னிதானத்துல நாயகமே தங்களோட தெய்வீகத்துக்கு திருமகளை தங்களை அடிமையான சித்திக் கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. இல்ல அபூபக்கர் இல்ல உங்களுக்கு இல்லை. உடனே மசாலா என்ன மறுபடியும் ஹத்தாப் நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம். நாயகத்துடைய திருமகன் நாயகத்துடைய திருமகன் மசாலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரு சன்னிதானத்தில் சஹாபாக்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இருந்து 1,70,000 சஹாபாக்கள் இருந்தாங்க. மாஷாஅல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசால் முபாரக் ஆகும்போது இதில் ஒரு சஹாபி கூட ரசூலுல்லாஹ்வோட போய் என்ன பேசணும்னு சொன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ் அப்படி பேச மாட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சய்யிதி யா ரசூலுல்லாஹ் ஃபிதாக ரூஹி ஃபிதாக அபி வ உம்மி நாயகமே என் தாயும் தந்தையும் ஆன்மாவும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டுமாக அப்படி சொல்லிதான் எல்லா சஹாபாக்களும் பேசுறாங்க. ஏராளமான இதுக்கான ஆதாரங்கள் ஹதீஸ்கள் அறிவிப்புகள் உண்டு. மாஷா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் பேசுறாங்க பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. யா சித்திக் வாங்க, உமர் வாங்க, உஸ்மான் வாங்க, நாயகம் பேரை சொல்லி கூப்பிட்டு பேசுவாங்க. அதே மாதிரிதான் உம்மஹாத்துல் மோமினீன்கள் நாயகத்துடைய அருமை திரு துணைவிமார்களான மோமின்களான நம்முடைய தாய்மார்களான ஆயிஷா நாயகி, ஹப்ஸா நாயகி, சௌதா நாயகி எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் அவங்களோட பேரை சொல்லி கூப்பிட்டு பேசுவாங்க. ஆனா சய்யிதத்துல் ஆலமீன் ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரு சன்னிதானத்துக்கு வந்தாலோ அல்லது சய்யிதா ஃபாத்திமா நாயகிய ரசூலுல்லாஹ்வுடைய தரை தௌலத்துல தர்பார் குதுசியாவில் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இருக்கும்போது சய்யிதாவோடு பேசுறதா இருந்தாலோ எப்படி பேசுவாங்க? ஃபிதாகி அபி வ உம்மி யா ஃபாத்திமா, ஓ ஃபாத்திமாவே என்னுடைய தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டுமாக. ரசூலுல்லாஹ்வுடைய சங்கையான அருமை பெருமைக்குரிய பெற்றோர் பெருமக்களான சய்யிதுல் முத்தஹஹரின் சய்யிதுனா அப்துல்லாஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், சய்யிதா மௌலாதினா ஆமினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எஜமானிமா ஃபாத்திமா நாயகிக்கு குர்பான் ஆக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவாங்க. ஃபிதாகி அபி வ உம்மி யா ஃபாத்திமா. இப்படிப்பட்ட சய்யிதா ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மணக்கிறதுக்கு எப்படி சித்திக்கிறது எல்லாம் ஆசைப்படாம இருப்பாங்க? எப்படி உமர் ரலியல்லாஹு ஆசைப்படாம இருப்பாங்க? உமர் ரலியல்லாஹு போனாங்க, நாயகத்திட்ட விஷயத்தை சொன்னாங்க. எஜமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொண்ணாங்க இப்ப தோறடா என்ன இல்ல உமர்
இல்ல உங்களுக்கு இல்லை. அடுத்தது மாஷா அல்லாஹ் நாயகத்துக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டமான சஹாபி, சஹாபாக்கள்ல பெரிய செல்வ சீமானான சஹாபி, செல்வ சீமானான சஹாபி, பத்ர் யுத்தத்துடைய மொத்த செலவை ஏத்துக்கிட்ட மொத்த செலவை ஏத்துக்கிட்ட சஹாபி அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து கேட்டாங்க, எஜமானி யார சொல்லுங்க, சையதா ஃபாத்திமாவுக்கு மஹராக 100 செவ்வொட்டங்களை நான் தாரேன் மாஷா. செவ்வொட்டம் கேட்காம, அதாவது 70 சாதாரண ஒட்டகைக்கு அப்ப ஒரு செவ்வொட்டகை, ஒரு செவ்வொட்டகை வாங்கணும்னு சொன்னா அதுக்கு விலை எவ்வளவு? 70 சாதாரண ஒட்டகம் கொடுக்கணும். அப்படி உள்ள செவ்வொட்டகையில 100 ஒட்டகம் கொடுக்கணும். அது மட்டும் அல்லாமல் எனக்கு மதீனா ஷரீஃப்ல எத்தனை தோட்டங்கள் இருக்குது, எல்லா தோட்டத்தையும் கொடுத்தாங்க ஃபாத்திமா கூட. சரதாசனம் இல்லா அப்துல் ரஹ்மான், இல்ல அப்துல் ரஹ்மான். 3 பேரும் போய் ரிஜெக்ட் ஆன உடனே மற்ற சஹாபாக்கள்லாம் முடி வச்சு கூட்டமா நின்றாங்க. எல்லாரும் பார்த்தா வேலைக்காக பெருந்தலைகளே அங்க என்ன டிஸ்போஸ் ஆயிடுச்சு. நம்ம போய் என்ன கிடைக்காத கணிக்கு ஆசைப்படுறதை விட ஒதுக்கி நின்று சந்தோஷமா பார்க்கறது அஃதல். என்ன மாஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் பத்தி ஐன அலி, அலி எங்கே? ஓடுனாங்க உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அலி சான்ஸ் உங்களுக்கு தான் வருது, உங்களை தான் கூப்பிடுறாங்க, நீங்க இடத்துல இல்ல, நாங்கெல்லாம் போய் 3 நேரம் கேட்டுட்டோம், ஒருத்தருக்கு இல்லைன்ட்டாங்க எஜமா, உங்களை கூப்பிடுறாங்க வாங்கன்னு சொல்லி. அலி கர்ரமல்லாஹு சொன்னாங்க, உடுத்தின ஒரு உடைக்கு மறு உடை என்கிட்ட. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் கோடீஸ்வரர், அவரே போய் சரதாசை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. எனக்கா கொடுப்பாங்க, வேற ஏதாவது ஹிதமத்தா இருக்கு அது கூப்பிடுவாங்க, போங்க. மாஷா அல்லாஹ் அலி கர்ரமல்லாஹு வந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன அலியே? அலி கர்ரமல்லாஹு எஜமா நம்மளை பார்த்து கேட்கறத பார்த்தா என்ன கொடுக்கறதுக்கு உள்ள ஒரு அமைப்பு தெரியுது, வாயை பத்தி சும்மாற கூட. அடுத்து ஒரு சிரிப்பு ஹஸரத் அலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஸல்லம், என்ன அலி என்ன விஷயம் சிரிக்கிறீங்களே செய்தியை சொல்லாம? சையதா ஃபாத்திமா நாயுடைய திருக்கல்யாண விஷயத்தை மௌலா அலி முஷ்கில் குஷா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சன்னிதானத்தில் தெரிவித்தார். உடனே எஜமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலியே நீங்க என்கிட்ட பேசுறதுக்கு சில நொடிக்கு தர்ரஸா கொஞ்சம் ஒரு கடுகு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எனது கபுதான எனது ஈரக்குலை தொண்டான திருமகளை தங்களுக்கு நிக்காஹ் செஞ்சு அல்லாஹ் கொடுத்துட்டா மாஷா அல்லாஹ். அதனால என்ன உங்களுக்கு நிக்காஹ் செஞ்சு கொடுக்கும்படி ஜிப்ராயில் வந்து மாஷா அல்லாஹ் எனக்கு அல்லாஹ்ட வஹிய சொன்னாப்ல, அலியே தயாரா உங்க மஹர் கொடுக்கிறதுக்கு. அதே ஜவாப் வந்துச்சு, யா ரசூலுல்லாஹ் மஹர் கொடுக்க ஒண்ணு இல்லை, ஒரே ஒரு கேடயம் தான் இருக்கு. கேடயம் புரியுதா? வட்டமா இருக்கும், யுத்தம் செய்யும் போது தடுக்கிறது ஒரு கேடயம் தான். திருவிழமான அலியே அந்த கேடயத்தை போய் வித்துருங்க, வித்துட்டு மஹர் கொண்டு வாங்க.
சொன்னதான் முக்கிய. மாஷா அல்லாஹ் சஹாபாக்கள் அந்த கேடயத்தை வாங்குறதுக்கு போட்டி போட ஆரம்பிச்சாங்க. காரணம் என்ன? சஹாபாக்களுக்கு சித்திக் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு மாஷா அல்லாஹ், நமக்கு ஃபாத்திமா தான் கிடைக்கல, ஃபாத்திமாவுடைய நிக்காஹுக்கு மாஷா அல்லாஹ் நம்முடைய ஹிதமத் இருக்கணும் மாஷா அல்லாஹ். ஃபாத்திமாவுடைய அலியுடைய திருமணத்துக்கு மாஷா அல்லாஹ் ஹிதமத் இருக்கணும் மாஷா அல்லாஹ். சித்திக் ரலியல்லாஹு சொன்னாங்க, அலி கர்ரம நாட்டில் உள்ள கேடையும் ஒரு 10 தினாருக்கு தான் போகும், அதுக்கு மேல போவாது. சித்திக் ரலியல்லாஹு 100 தினார் ராத்தர் அலி எனக்கு தாங்க மாஷா அல்லாஹ். உமர் பின் கத்தாப் நான் 200 தான் எனக்கு தாங்க. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் மாஷா அல்லாஹ் நான் 300 தான் எனக்கு தாங்க மாஷா அல்லாஹ். 100 ஏறுனுச்சு. உஸ்மான் இப்னு அஃபான் பார்த்தாங்க, ஓ அலியே நான் மாஷா அல்லாஹ் உங்களுக்கு என்ன 100 தரல மாஷா அல்லாஹ், நான் உங்களுக்கு என்ன தரேன், எவ்வளவு தரேன், 1000 தினார் தரேன், எனக்கு தாங்க மாஷா அல்லாஹ். 1000 தினார் மாஷா அல்லாஹ். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு سيدة الكائنات فاطمة البتول عليه الصلاة والسلام مولى العالمين علي عليه الصلاة والسلام உடைய நிக்காஹ் தய்யிபாவுக்கு நிக்காஹ் ஷரீஃபுக்கு மாஷா அல்லாஹ் ஹஸனைன் கரீமைன் துனியாவுக்கு வாரதுக்கு சபபான நிக்காஹ் தய்யிபாவுக்கு மாஷா அல்லாஹ் தய்யிபா தாஹிரா ஜக்கியா மௌலாத்தினா ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹா ஸலாத்து வஸ்ஸலாம் அரூசுல் அஸீமான மௌலாய் காயினாத் அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்துல 1000 தினாரை கொடுத்துட்டு மாஷா அல்லாஹ் என்ன கேடயத்தை ஹஜ்ரத் அலி கொடுத்தாங்க. கேடயத்தை நீங்களே வச்சுங்க, கேடயத்தை வாங்கிட்டு உங்களுக்கு அன்பளிப்பா கொடுத்துட்டேன், கல்யாணத்துக்கு பிரசன்டேஷன் பண்ணிட்டேன் மாஷா அல்லாஹ். 1000 தினாரோட வந்தாங்க सरकार दो जहान सल्लल्लाहु अलैहि वसल्लम दरबार कुदसिया मौलाए कायनात अली अलैहि सलाम यजमा सल्लल्लाहु अलैहि वसल्लम திருவிழமான वो அலியே 400 தினார ஃபாத்திமாவுக்கு நீங்க மாஷா அல்லாஹ் மஹரா கொடுங்க, 70 தினாருக்கு உங்களுக்கு ஃபாத்திமாவுக்கு வாசன திரவியங்கள் வாங்குங்க. நிக்காஹுக்கு நல்ல பெர்ஃப்யூம்னா வாங்குறது மாப்பிள்ளை போட்டது சுன்னத்து நபவி மாஷா அல்லாஹ். என்னமா சரதாசன் அந்த காலத்துல 70 தினாருக்கு வாங்க சொல்றாங்க. அப்ப 70 தினார்னா இப்ப மாஷா அல்லாஹ் என்ன 7 லட்சம் ரூபாய் மாதிரி. 70 தினாருக்கு என்ன செய்யுங்க, இத்தர் குஸ்தூரி பஹூர் இதெல்லாம் வாங்க. பாக்கிய மாஷா அல்லாஹ் உங்களோட கை செலவுக்கு நீங்க வச்சுங்க. ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு பிளான் பண்ணி கொடுக்குறாங்க. சையதா ஃபாத்திமா சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாம் உடைய நிக்காஹ் ஷரீஃப் நடக்குது. நமக்கு இங்க இப்ரத் என்னங்க, சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வோடையும் ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்ல் பைத் அத்ஹாரோடையும் அவர்கள் காட்டக்கூடிய மஹப்பத்தும் நிஸ்பத்தும் மஹப்பத்தும் நிஸ்பத் சுஹபத் மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ் பேர்ல மஹப்பத் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டேனா மாஷா அல்லாஹ். ஒரு மனுஷன் வாயால ரசூலுல்லாஹ் பேர்ல மஹப்பத் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மஹப்பத்தை இல்ஹார் ஆகக்கூடிய ஒரு காரியம் அவன்கிட்ட இல்லைன்னு சொன்னா அது மஹப்பத் அல்ல. விளங்குதா, புரிஞ்சா? மஹப்பத் மாஷா அல்லாஹ் என்ன கல்புல இருந்தா அவன ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு விசேஷமான ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு மகத்துவத்தை ஒரு விசேஷத்தை சொல்லக்கூடிய இடத்துக்கு என்ன அவன தானா காந்தத்தை பார்த்து இரும்ப போய் ஒட்டுற மாதிரி தானா வந்து ஒட்டுவா மாஷா அல்லாஹ். மேக்னெட் ஐயன் பக்கத்துல இரும்ப வச்சுட்டு காந்தத்தை வச்சுட்டு இரும்ப போய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஒட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லவா செய்யணும், அது தானா போய் ஒட்ட போகுது. அப்போ ثم لا تسألن يومئذ عن النعيم இமாம் சஜ்ஜாத் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க,
அல்லாஹ் நாளை கேட்குவான், என்னோட ஹபீபை கொடுத்தனே உனக்கு, ஹபீபுடைய அலுபைத் அத்ஹார கொடுத்தனே. ஃபாத்திமாவுடைய திருக்கல்யாணத்துக்கு மாஷா அல்லாஹ் ஃபாத்திமாவை சித்திக் ரலியல்லாஹு போய் கேட்டது எதுக்காக, உமர் ரலியல்லாஹு கேட்டது எதுக்காக, அப்துல் அவுஃப் கேட்டது எதுக்காக, உஸ்மான் அஃபான் கேட்டது எதுக்காக, எல்லா சஹாபா ஆசைப்பட்டது எதுக்காக மாஷா அல்லாஹ்? ரசூலுல்லாஹ்வுடைய குசூசி நிஸ்பத் சையதா ஃபாத்திமா நாயகத்தை நிக்கா செய்யும்போது ரசூலுல்லாஹ்வுடைய சொந்த மருமகனா போயிடுவாங்க மாஷா அல்லாஹ். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லு பைத் அத்ஹார் ஷாமில் ஆயிடுவாங்க மாஷா அல்லாஹ். அதுக்கு ஆசைப்பட்டாங்க மாஷா அல்லாஹ், அதுக்கு ஆசைப்பட்டாங்க. ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதா ஃபாத்திமாவின் மூலமாக உம்மத்தை முஸ்லிமா மொத்த பேருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகாவத் பண்றாங்க மாஷா. எப்படி? யார் மாஷா அல்லாஹ் ஃபாத்திமாவை மஹப்பத் வச்சாரோ அவருக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நரக நெருப்பை ஹராமாக்கிடுவார். யார் மாஷா அல்லாஹ் ஃபாத்திமாவை மஹப்பத் வச்சாரோ அவருக்கு என்ன ஆகும்? நரக நெருப்பு ஹராமாய் போயிடும். நரக நெருப்பு ஹராமாய் போயிடும். अब इमाम सज्जाद अलैहिस्सलाम ثم لتسألن يومئذ عن النعيم ஆயத் ஷரீஃபுக்கு மாஷா அல்லாஹ் தஅவீல் சொல்லி கொடுக்குறாங்க. எப்படி? அல்லாஹ் கியாமத்துல கேட்குவான், அல்லாஹ் கியாமத்துல கேட்குவான், என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஹ்முக லஹ்மி தபூக தமி, எனது ரத்தம் உங்களுடைய ரத்தம், என்னுடைய சதை உங்களுடைய சதைன்னு சொல்லி அலிய பார்த்து சொன்னாங்களே என் ஹபீப், அந்த அலியோட எந்த அளவுக்கு நீ மஹப்பத் வச்ச, அந்த அலியோட ஒரு நிஸ்பத் எந்த அளவுக்கு இருந்துச்சு மாஷா அல்லாஹ், அலியோட எந்த அளவுக்கு நிஸ்பத் இருந்துச்சு மாஷா அல்லாஹ் உனக்கு. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் أحب الله من أحب حسينا، أحب الله من أحب حسينا، أحب الله من أحب حسينا. يا الله ஹுசைனை யார் மஹப்பத் வைக்கிறாரோ அவரை நீ மஹப்பத் வைப்பாயாக. யா அல்லாஹ் ஹுசைனுடைய முஹிப்பை நீ மஹபூபாக ஆக்கிக் கொள்வாயாக சொல். முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்று முறை மாஷா அல்லாஹ் துஆ செய்தார்கள் ஹபீப் மாஷா அல்லாஹ். அந்த ஹுசைனோட ஒரு நிஸ்பத் எந்த அளவுக்கு இருந்துச்சு, ஒரு மஹப்பத் எந்த அளவுக்கு இருந்துச்சு. ஹசன் ஹுசைனுடைய ஆஷிகா இருந்தியா, ஹசன் ஹுசைனுடைய திவானா இருந்தியா, ஹசன் ஹுசைனுடைய அதுவா இருந்தியா, அதாவத் பண்ணியா, புகுல் வச்சியா, அல்லாஹ் கேட்குவான் நாளைக்கு மாஷா அல்லாஹ். அல்லாஹ் நாளைக்கு மாஷா அல்லாஹ் கேட்குவான் மாஷா அல்லாஹ். ஹசனைன் கரீமைனுடைய குலாமாக இருந்தியா, ஹசனைன் கரீமைனுடைய எதிரிகளோடு போய் சேர்ந்தியா, நாளைக்கு அல்லாஹ் கேட்குவான் மாஷா அல்லாஹ். காரணம் என்ன மாஷா அல்லாஹ்? இமாம் அலி மகாம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நாளையின் முகத்தஸ்ல குர்பான் ஆனவர்கள் மாஷா அல்லாஹ் சஹாபி ரசூல் தமீம் அன்சார் ரலியல்லாஹு தஆலா. அதன் காரணத்தினால என்ன? சஹாபி ரசூல் பத்ர் சஹாபி, பத்ர் சஹாபி தமீம் அன்சார் ரலியல்லாஹு தஆலா. சவுத் இந்தியால மாஷா அல்லாஹ் என்ன தமிழ்நாட்டுல சாதத் பந்தர்ங்கிற கோலத்துல இருந்தாலும் சஹாபி ரசூலுடைய புள்ளைகள் எங்க இருக்கிறாங்க மக்கள்? சாத் பின் தமீம், தமீம் பின் தமீம் மாஷா அல்லாஹ் கர்பலா ஷரீஃப்ல இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ். சவுத் இந்தியாவுக்கும் கர்பலாவுக்கு ஒரு நிஸ்பத் மாஷா அல்லாஹ் இந்த சாதத் பந்தர்ல இருக்கு மாஷா அல்லாஹ். சவுத் இந்தியாவுக்கும் கர்பலாவுக்கு நிஸ்பத் முதல் நிஸ்பத். ஈஸ்ட் ஏசியாவுக்கு முதல்ல வந்த ஹுசைனி சையீத், ஹுசைனி சாதாத், ஹுசூர் ஷஹன்ஷா, நத்ஹர் அவுலியா சையத் முத்தஹருத்தீன்,
दादा तबले आलम बादशाह अस्त मस्त कलंदर सेंसर ईस्ट एशिया के முதல் வந்த सय्यद आले रसूल नूरे बतूर लगते जिगर हुसैन अलैहिस्सलाम उடைய लाल माशाअल्लाह तबले आलम बादशाह के முன்னாடியே சவுத் இந்தியாவுக்கு கர்பலாக்கு நிஸ்பத் எங்க இருந்து மாஷாஅல்லாஹ் சஹாதத் பந்தர் சஹாபி ரசூல் தபீப் அன்சார் ரலியல்லாஹு உடைய बारगाह मुनव्वरல இருக்கு மாஷாஅல்லாஹ் सहाबे रसूल तमीम अंसार रज़ियल्लाहु तआला दरबार शरीफ कुल दाखिल अव्वल माशाअल्लाह करबला शरीफ ல ஃபைஸ் வர் மாஷாஅல்லாஹ் காரணம் என்ன सहाबे रसूल மக்கள் இமாம் அலி மகாம் மலிகுல் ஆலமீன் ஷம்சுல் இஸ்லாம் சுல்தான் ஷுஹதா முஜ்தபல் கர்பலா सैयदना हुसैन अलैहिस्सलातु वस्सलाम नाले शरीफ ல कुर्बानाன ஷஹீதைன் கரீமைன் शरीफै अकरब हजरत साद बिन तमीम रज़ियल्लाहु तआला अन्हु तो माशाअल्लाह थुम्म ला तुसअलुन यौमैदिन अनिन नईम दुनियाல அல்லாஹ் உங்களுக்கு செஞ்ச பேருபகாரங்களுக்கு கியாமத்துல மாஷாஅல்லாஹ் என்ன அல்லாஹ் அதை கொண்டு விசாரிப்பான்னு சொன்ன எது दुनियाல என்னோட ஹபீப கொடுத்தனே நான் உனக்கு என் ஹபீப் உனக்கு பிஷாரத் கொடுத்தாங்களே நீ கலிமாவை ஈமான் கொண்டியா மூமின் ஆயிட்டியா உன்னுடைய ஆன்மாவை விட நான் உனக்கு நெருக்கமா இருப்பேன் ஹபீப் சொன்னாங்க என் ஹபீபை எந்த அளவுக்கு நீ தேடுத என் ஹபீபை எந்த அளவுக்கு நீ மஹப்பத் வச்ச வருஷத்தோடு வருஷம் மீனாது கொண்டாடுனியா ஒவ்வொரு நாளும் என் ஹபீபனை தேடினியா என்னைக்கோ ஒரு நாள் ஹபீபின் மீது ஸலவாத்து ஸலாம் படிச்சியா எல்லா நாளும் ஸலவாத்து ஸலாம் சொன்னியா என்னைக்கு ஒரு நாள் அஸ்ஸலாமு அலைக்க ஐயோ அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலுல்லாஹ் சொன்னியா அஸ்ஸலாத்து ஸலாம் அலைக்க யா ரசூலுல்லாஹ் சொன்னியா எல்லா நாளும் அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு சலாம் பக்ஷிஷ் பண்ணியா என் ஹபீபுடைய ஆல் பேர்ல அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதுனா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் துரூத பாக் என்னைக்கு ஒரு நாள் சொன்னியா எல்லா நாளும் சொன்னியா ஒரு நாளுக்கு எத்தனை முறை சொன்ன என் ஹபீபுடைய ஹதரத் ஷரீஃப்ல தர்பார் குதுசியால உன் மஹப்பத்தும் சுஹபத்தும் நிஸ்பத்தும் குர்பானியத்தும் என் ஹபீபுடைய அஹ்ல பைத் அத்ஹாருடைய தர்பார் ஷரீஃபுடைய மஹப்பத்தும் சுஹபத்தும் குர்பத்தும் எந்த அளவுக்கு வச்சு இதுதான் மாஷாஅல்லாஹ் அல்லாஹ் நாளைக்கு என்ன கியாமத்துல செய்யக்கூடிய இஹ்சாபா இருக்கு மாஷாஅல்லாஹ் சும்ம லா துஸ்அலுன்ன யௌமைதின் அனின் நஈம் இமாம் சஜ்ஜாத் அலைஹிஸ்ஸலாம் மாஷாஅல்லாஹ் என்ன ஆயத் ஷரீஃபுக்கு தஸ்ரீஹ் குர்ஆன் மாஷாஅல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் நமக்கு செய்துள்ள பேருபகாரங்கள் எல்லாம் மிகப்பெரிய பேருபகாரம் நிஅமத்துல் அஸீம் நிஅமத்துல் குப்ரா நிஅமத்துல் அக்பர் रहमतन लिल आलमीन मुहम्मद रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम वशरफ करम मजद वल्லம் நாயகம் அவர்களை நாம ஈமான் கொள்றதுக்கு நாம மஹப்பத் வைக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் மஜ்து செய்யறதுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய நாளில் முகத்தஸ்ல குர்பான் ஆவரை நாம கபூல் செய்யணும் நம்மள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னீங்கன்னா நாம தேட்டமும் நாட்டமும் கொண்டு நாம என்ன கண்ணீர் சிந்தி அழுறதுக்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்தது அவர் நமக்கு செய்துள்ள உபகாரங்கள் எல்லாம் மிகப்பெரிய பேருபகாரம் அதே போல் மசாலா என்ன ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்ல பைத் அத்ஹார் எஜமான் உம்மா ஃபாத்திமா நாயகம் எஜமான் அலி நாயகம் எஜமான் ஹசன் நாயகம் எஜமான் ஹுசைன் நாயகம் அவர்களை மஹப்பத் வைக்கிறது அவர்களை கொண்டாடுறது
அவர்கள் அருமை பெருமைகளை மாஷா அல்லாஹ் என்ன பேசி ஆனந்த பரவசம் அடைகிறது. இது அத்தனை என்ன நமக்கு நாளைக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய சந்தோஷத்தையும் திரு பொருத்தத்தையும் நமக்கு பெற்று தரக்கூடிய உயர்வான மகத்தான நூறானி இபாதத்தாக இருக்குது. மாஷா அல்லாஹ், நூறானி இபாதத்தாக இருக்குது. ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் வஷர்ரஃப கர்ரம மதது வஅல்லம் நாயக கோமான் அவர்கள் மாஷா அல்லாஹ் அஹ்லுபைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஹப்பத் நமக்கு ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு ஆர்வம் ஊட்டுறாங்கன்னு சொன்னா, கொஞ்சம் முந்தி பேசுறோம்ல இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விமானத்தில் நெஞ்சில என்ன நடக்க விட்டு விளையாட்டு காட்டும் போது போய் கண்ட ஜாபிர் பின் அப்துல்லா அல் அன்சார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த சஹாபியை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவிழா வராங்க. ஓ ஜாபிரே, இது என் புள்ள ஹுசைன். ஹுசைனுக்கு ஒரு புள்ள பிறக்கும், அந்த புள்ளைக்கு பேர் அலி. அலிக்கு ஒரு புள்ள பிறக்கும் முஹம்மது. அந்த முஹம்மதை உங்க ஹயாத்துல நீங்க பார்க்க முடியும். அந்த முஹம்மத உங்க ஹயாத்துல நீங்க காணுவீங்க. அந்த முஹம்மத பார்க்கும்போது என்னோட சலாத்தை நீங்க சொல்லுங்க. என்னோட சலாத்தை சொல்லுங்க மாஷா. விளங்குதா? யாருக்கு? இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாமுடைய பாப்பாக்கு இமாம் பாக்கிர் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் தஹியத் ஆகுறாங்க, சலாம் சொல்றேன்னு சொல்லி விடுறாங்க. யார்கிட்ட? பதில் சஹாபிட்ட, அன்சாரி சஹாபிட்ட, ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு. மாஷா அல்லாஹ், அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஒரு சந்தோஷம் இல்லை, ரெண்டு வகையான சந்தோஷம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சலாத்தை அவங்களோட பேரப்பிள்ளைகிட்ட போய் சேர்க்கிறது நமக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்த பெரிய பாக்கியம், பெரிய உத்தரவு. இன்னொன்னு, நமக்கு நீண்ட ஹயாத் உண்டு. அப்ப நமக்கு என்ன? ஆயுள் நீண்ட ஹயாத் உண்டு. மாஷா அல்லாஹ். இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அப்ப குழந்தை, இவங்க வளர்ந்து இவங்க புள்ள பெற்று அந்த புள்ள வளர்ந்து அந்த புள்ள பெற்று சலாத்துக்கு ஜவாபு சொல்ற அளவுக்கு அந்த புள்ள வளரணும்ல. புரியுதா? எஜமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லுல் பைத் அத்ஹார் மஹப்பத் என்ன செய்யறாங்க? ரஹ்மத் ஆக்குறாங்க. மாஷா அல்லாஹ், நமக்கு நாயகம் கட்டளையிடுறாங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க என்ன செய்யுங்க? ஒவ்வொரு நாளும் 3 விஷயத்தை படித்துக் கொடுங்கள். கட்டாயம் ஒவ்வொரு நாள் குல்லையோ. என்ன விஷயம்? முதலாவது, உங்களுடைய நபியுடைய மஹப்பத் அவசியத்தை பத்தி உங்க பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்க. ரசூலுல்லாஹ் மஹப்பத் வைக்கிற விஷயத்தை சொல்லிக் கொடுங்க. இரண்டாவது, ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லுல் பைத் அத்ஹாருடைய மகத்துவங்களை மஹப்பத்தை சொல்லிக் கொடுங்க. மூணாவது, உங்கள் மக்களுக்கு அழகிய முறையில் குர்ஆன் ஷரீஃபை திலாவத் செய்யறதுக்கு படிச்சு கொடுங்க. மாஷா அல்லாஹ், ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் என்ன சந்தோஷமா இருந்தேன். அல்லாஹ் தௌஃபீக் செஞ்சான். ரசூலுல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய புள்ள இமாம் சஜ்ஜாதுடைய புள்ள இமாம் முஹம்மது பாக்கிர நான் பார்த்தேன். யார் சொல்றா? ஜாபிர் பின் அப்துல்லா அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு. உலமா குர்பஹத் பார்க்கக்கூடிய ஆலிம்களுக்கு சொல்றேன், கிதாப் கஷ்ஃபுல் கும்மா ஃபீ மஅரிஃபத்தில் அஇம்மா கிதாபோட பேர். மாஷா அல்லாஹ், ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் இமாம் முஹம்மத பார்த்தேன். பார்க்கும்போது என்ன, எனக்கு பெரிய சந்தோஷமும் பெரிய அஜபும். காரணம் என்ன? அப்படியே அச்சில வச்சு வாத்தி எடுத்த மாதிரி ரசூலுல்லாஹ் மாதிரி இருந்தாங்க. இமாம் முஹம்மது பாக்கிர
இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாமுடைய வாப்பாவை ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு சந்திக்கும் போது இமாம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 14-15 வயசு, ஷபாபுங்க வாலிபரா பார்த்தனா. எனக்கு அப்படி என்ன ரசூலுல்லாஹ்வுடைய வதுஹா வஜ்ஹுல் அதிமையே பார்த்தது போல இருந்துச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய சந்தியான திரு புருவங்கள் மாதிரியே திரு புருவம் மாஷா அல்லாஹ். நாயகத்தின் ஒளிமயமான திரு கண்கள் போல, அந்த ஒளிமயமான திரு மூக்கு போல, நாயகத்தின் அந்த சந்தியான திரு காது போல, நாயகத்திற்கு கம்பீரமான ஜனாஹத்தைன் ஷரீஃபைன், அந்த ஹோலி ஷோல்டர்ஸ் சிறப்பான திரு தோள்கள் போல மாஷா அல்லாஹ் அப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல இருந்தாங்க. நான் போய் அவங்கள்ட்ட அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னேன். வலைக்கும் ஸலாம் அவங்க ஜவாபு சொன்னதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஜவாபு சொல்லுவாங்களோ அது போல ரசூலுல்லாஹ்வுடைய சரியான திரு சத்தத்தையே கேட்ட மாதிரி இருந்துச்சு மாஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ். சஹாபி ரசூல் தலீம் அன்சார் ரலியல்லாஹு மதன் தையிபால இமாம் பாக்கர் அலைஹிஸ்ஸலாம் சீனத்தை கொண்டு அல்லாஹ் நம்மளோட கல்பை எல்லாம் குளிர வைக்கிறான். ஆமீன். இப்போ என்ன இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப खुशिया हुआ காரணம் அவங்களோட வாப்பாவை தரணும் வர்ணிக்கிற மாசம் என்னச்சா பூரிய திண்டியண்டா கஞ்சியை குறைஞ்சிட்டு இல்லாம அதோட முக்கியமானது எது இது மாசா வேற பூரிய மட்டும் என்ன திண்டா இமாம் அலைஹிஸ்ஸலாம் ஃபைஸ் வராது. எப்போ ஃபைஸ் வரும்? இந்த ஷுஹூதோட இந்த லத்தத்தோட போய் பூரிய தொட்ட மாஷா அல்லாஹ் அது இங்க சுட்ட பூரி இல்ல, அது ஜன்னத்துல் நஈம்ல இருந்து இறங்குன பூரி. அது அப்ப ஜாபீர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு என்ன சொல்றாங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டேன் ரசூலுல்லாஹ் பேசுற மாதிரியே பேசுறாங்க, எனக்கு ஒரு ஹாஜத் இருந்துச்சு, கொஞ்சம் எழுப்பி நடக்க சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்தது போல நடக்கிறாங்களா எப்படின்னு பார்க்கணும். உடனே மாஷா நான் சொன்னேன், என்னோட கொஞ்சம் நீங்க எழுப்பி நடக்கிறீங்களான்னு கேட்டேன். இன்ஷா அல்லாஹ் எழுந்திருச்சுட்டாங்க. மாஷா அல்லாஹ் எழுந்திருச்சு அவங்க நடந்தாங்க. நான் அவங்களுக்கு பின்னாடி நடந்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்தது போலவே இருந்துச்சு. மாஷா நாயகத்துடைய கதமை ஷரீஃபை மாஷா அல்லாஹ் என்ன பூமியில பட்டது போல இருந்துச்சு. மாஷா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடக்கும்போது நாயகத்தின் ஒளிமயமான திரு பாத புஷ்பங்கள் பூமியில படுதா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு மென்மையா நடக்குவாங்க. யாரப்பா சஹாபாக்கள்? சஹாபாக்கள் மாஷா அல்லாஹ் என்ன விடிய விடிய பள்ளியில உட்கார்ந்து முனைக்கிட்டு இல்ல. ஜாமிஉல் குர்ஆன் காமிலுல் ஹயாஇ வல் ஈமான் வல் இர்ஃபான் ذي النورين عثمان بن عفان رضي الله عنه. ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் ரலியல்லாஹு நடந்து போயிட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹ் முன்னாடி தேவி திருப்பாத புஷ்பங்கள் கொண்டு நடக்கிறாங்க. நாயகம் உஸ்மான் ரலியல்லாஹு பின்னாடி நடக்கிறாங்க. பின்னாடி நடக்கிற உஸ்மான் ரலியல்லாஹு கீழே குனிஞ்சு பார்த்துக்கிட்டே வர்றாங்க. மாஷா கீழே குனிஞ்சுக்கிட்டே வர்றாங்க. மாஷா நாயகம் திரும்பி திரும்பி பார்த்தாங்க. பார்த்துக்க உஸ்மான் என்ன கீழே பார்த்துக்கிட்டு வருது. எஜமானே தங்கள கதமைனி ஷரீஃபினுடைய ஜமானியத்தை ரசிச்சுக்கிட்டே வர்றாங்க. தங்களுடைய கதமைனி ஷரீஃபை தாங்கள் தேவி என்று வைத்திருக்கும் பாத புஷ்பங்களை பூமியில வச்சு நடக்கிற அந்த தன்னிகரற்ற தனிப்பெரு பேரழக பார்த்தீங்கன்னா உஸ்மான் உஸ்மான் ரசிச்சுக்கிட்டே வாரம் சொல்லி சொன்னாப்ல. மாஷா யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சொர்க்கத்தின் தோழர்னு எஜமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஷாரத் கொடுத்தாங்க. எல்லா அம்பியாக்களுக்கும் சொர்க்கத்துல ஒரு தோழர் உண்டு. ரசூலுல்லாஹ்வுடைய திருத்தோழர் யாருங்கறாங்க எஜமா? ரஃபீகி ஃபி ஜன்னத்தி உஸ்மான் இப்னு அஃபான். சொர்க்கத்துல நாயகத்துடைய திருத்தோழர் உஸ்மான் இப்னு அஃபான் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த உஸ்மான் ரலியல்லாஹு என்ன செய்றாங்க? அவரோட பெரிய இபாதத் எது மாஷா அல்லாஹ்? ரசூலுல்லாஹ்வுடைய ஹுஸ்னு ஜமால பார்த்து ரசிக்கிறது. மாஷா
ரசூலுல்லாஹ்வுடைய ஹுஸ்னு ஜமால். ஏதோ பேருக்கு இப்ப சலவாத் படிக்கிறேன், மோது படிக்கிறேன், நாத்து படிக்கிறேன் பரிசு பண்ணுவோம். அடே கல்புல கொஞ்சம் ரசூலுல்லாஹ்வுடைய ஜமாலியத்தை ரசிச்சு பாருங்க. கல்புல ரசி மாஷா அல்லாஹ். கொஞ்சம் சிந்தனையை குளிர்ச்சியாக்கி முகமது ரசூலுல்லாஹ்வுடைய ஜமாலியத்தை ரசிச்சு மாஷா அல்லாஹ். காலமெல்லாம் தூஞ்சி, காலமெல்லாம் திண்டு, காலமெல்லாம் என்ன அது படிக்கிறேன் இது படிக்கிறேன்னு சொல்லி என்ன படிச்சு கல்புல ஒரு தாலுக்கு இல்லாமல் போகும்போது என்ன அங்க ஒரு பிரயோஜனம் இல்லை. நான் சொல்றது கல்பு கொஞ்சம் தொடர்பு. சஹாபாக்கள் மசாலா என்ன ஒவ்வொரு விஷயமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சன்னிதானத்துல கல்பால அப்படியே அவங்க என்ன செய்வாங்க, தாழ்ந்து காக்குறாங்க. கந்தக் யுத்தம் நடக்குது, போர். எல்லா சஹாபாக்களும் போருக்கு ஹதியா செய்ய நிஜமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு விட்டாங்க. எல்லாரும் காணிக்கை செய்யறாங்க. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு வர்றாங்க. வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, எஜமானே செய்தியா ரசூலுல்லாஹ், என்ற 8000 திரகம் இருக்கு, 4000 திரகத்தை நான் காணிக்க கொண்டு வந்துட்டேன், 4000 நான் வச்சுக்கலாமா? உத்தரவு. விஷயம் என்ன, கல்பால நெருங்குறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. ஓப்பனா பேசுறீங்க, ஓப்பன் டாக்கி. புரியுதா? என்ன செய்யல, உணர்ச்சி மனசு இல்ல. காரணம் என்ன, சஹாபாக்களோட விசேஷ தன்மை. என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீகத்தை வைத்து சன்னிதானத்தில் அவர்கள் உடலால் மட்டுமல்ல உள்ளத்தாலும் உயிராலும் குர்பானானவர்கள். உத்தம சத்திய திரு சஹாபா கண்மணிகளான முஹாஜிரீன்கள், அன்சாரிகள், ஜமீஅ ஸஹாபத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அஜ்மஈன் வ நஃபானா மின் பரகாத்தி ஃபித் தரக். ஆமீன். என்ன செய்யறாங்க மாஷா அல்லாஹ், ஹெல்மா பண்ணி உத்தரவிட்டாங்க. அப்துல் ரஹ்மான் 4000 நீங்க வச்சீங்க, 4000 ஹதியா செய்ய. நீங்க கொடுத்ததுலயும் அல்லாஹ் பரக்கத்து செய்யட்டும், நீங்க வச்சுக்கிறதுலயும் அல்லாஹ் பரக்கத்து செய்யட்டும். அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சிட்டாங்க, போறலாம் முடிஞ்சு. நான் போய் என் தோட்டத்துல என்ன ஒரு பேரிச்ச மரம் கண்ட ஊன்றதுக்காக கொத்துன என்ன டக்கு டக்குன்னு சத்தம் கேட்டுச்சு. ஏன்னா கல்லு பாறை வரலன்னு பார்த்தா தங்க கட்டி வருது. தங்க கட்டி வருது. அடுத்த இடம் தள்ளி நோண்ட அங்கேயும் தங்க கட்டி வருது. மாசா தோட்டத்துல எங்க நோண்டினாலும் என்ன தங்க கட்டி. அப்ப புரிஞ்சுக்கிடுச்சு, ஆஹா இது வேற ஒண்ணு வேற, முஜிசாயே முஸ்தபா மாஷா ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மஜ்லிஸ் இஸ்கே முஹம்மது மஜ்லிஸ் போது மாஷா அல்லாஹ் நம்ம வாழ்க்கை அல்லாஹ் சஆதத் ஆக்கிடுவான். ஆமீன். கல்புல இக்லாஸ், கல்புல இக்லாஸ், கல்புல இக்லாஸ். ஆயிரக்கணக்கான துரூத் ஸலாம் நீ படிச்சீன்னா லைஃப்ல சேஞ்சிங் இல்ல காட்டி, தகயீர் இல்ல காட்டி கல்பு அங்க ஈடுபடும். ஒரு கல்பு அங்க ஷாமில் ஆயிடுச்சுன்னா உடனே ஜவாப் வரும். உடனே ஜவாப் வரும். அப்ப என்ன ஆகுதுங்க, ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்ல் பைத் அத்ஹாருடைய மஹப்பத் ரஹ்மத் செய்றாங்க. யாருக்கு? ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா மணி 9 மாஷா அல்லாஹ். அப்ப என்ன சொல்றாங்க, ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு, இமாம் பாக்கர் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்களுக்கு தஹியத் ஆகிட்டாங்க. அல்லாஹ்வுடைய ஹபீபான தங்களுடைய அருமை பாட்டனார் எஜமா சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுக்கு சலாமத் தஹியத் ஆகினாங்க. அவங்க வலைக்கும் அஸ்ஸலாம் சொல்லுங்க. வலைக்கும் அஸ்ஸலாம். அப்ப ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு சொல்றாங்க,
அதோட நான் அவங்களோட ரொம்ப சுகபத்தாயிட்டேன். இவங்க வயசான ஆளு, அன்சாரி சாபி, அவங்க 14 வயசுக்குள்ள. ஆனா என்ன, போய் ஹிதமத் எடுக்குவாங்க, ஹிதமத் செய்வாங்க. ரசூலோட பேர பிள்ளைகள மாஷா 14 வயசு என்ன, 14 மணி நேரம் குழந்தையா இருந்தாலும் மாஷா அல்லாஹ் என்ன, பிறந்து 14 ஹவர் 14 ஹவர்ஸ் தான் ஆகுது, ஒரு நாள் கூட ஆகல. அந்த பிள்ளையா இருந்தாலும் செய்து விட்டு பிள்ளையா இருந்த மாஷா அல்லாஹ் என்ன, அதுக்கு போய் ஹிதமத் எடுத்த மாஷா அல்லாஹ் நாளைக்கு கியாமத்துல அல்லாஹ் அஜ்ர் ஹஸனாத் கொடுப்பான். காரணம் என்ன, ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்